பத்ரகாளி அம்மன் மற்றும் கோணேஸ்வர கோயில் போன்ற புண்ணிய ஸ்தலங்கள் இருக்க திருவண்ணாமலையில ஆதி கோணேஸ்வரர் இன்னொரு பிரதிபிம்பமான ஆதி கோணேஸ்வரர் கோயில் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கோம். கேண்டீன் நுரலியா சைட்ல ஃபுல்லா ரெண்டு பக்கம் மரங்களோட ஒரு நல்ல குட் ஃபீலோட தான் இருக்குது. ஒரு ஜூஸ் பார் ஒன்று இருக்கு. இங்க வந்து ப்ரைஸ்லாம் நல்ல குறைவாக இருக்கு, அதே சமயம் டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும். இங்க ஃபேமஸான சிங்கள ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும். லைக் வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். அவர் போய் கொண்டிருக்கோம்டா நம்மளாம ஆதி கோணேஸ்வரர் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். இந்த கோணேஸ்வரர் கோயிலை பத்தி சொல்லணும்னா இது கொஞ்சம் நம்மள திருவண்ணாமலை இருக்க கோணேஸ்வரர் கோயில் மாதிரி கொஞ்சம் பழமை பொருந்தியது. நல்ல ஒரு அழகான கட்டிடக்கலை அமைப்பு இருக்குது. இங்க வந்து உற்சவ மூர்த்தியா லிங்கேஸ்வரர் தான் இருக்கு, அதுவும் லிங்க வடிவில் தான் இருக்கு. நம்ம மிச்சம் எல்லாத்தையும் போற வழியில கழிச்சு கொடுப்போம் வாங்க. ஐயப்பன் ஃபுல் பாட்டு ஒன்று எதே தெரியுமா எனக்கு? ஐயப்பன் ஃபுல் பாட்டா இருக்கணும். தெரிஞ்ச பாட்டு சொல்லு, பாடு பாப்பா சும்மா. மையா கண்ணாலே பாரும் மையா, இல்லாமை நீங்கும் மையா, இருளோடி போகும் மையா, பேராமையா பொருளோடு பேராமையா, திருநாளை என்னை ஏற்றிவிடக் கூடாதா, பக்தர்கள் நாங்கள் போடும் கோஷங்கள் கேட்காதா, சரணங்கள் சொல்லும் சாமி சரணம் சொல்லுங்கள், ஐயப்ப சரணம் சொல்லுங்கள், சாமி சரணம் சொல்லுங்கள், ஐயப்ப சரணம் சொல்லுங்கள். கண்ணாலே பாரும் ஐயா, இல்லாமை நீங்கும் ஐயா, இருளோடி போகும் ஐயா, பொருளேது வேணாமையா, வந்த திருநாளை போதுமையா, பெண்ணால் சொல்லே இந்த பூமி பூமி, கொண்டால் சரணமையா சாமி சாமி, ஐயா திருமுகத்தை காமி காமி, காடு மலைகளையும் தாண்டி தாண்டி கண்டோம். ஐயோ பாட்டு வந்துட்டா, தெரிஞ்ச பாட்டே மறந்து போறேன். என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, இன்பமான ஊதுபத்தி எங்கே மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது, ஐயப்ப சாமி கோயிலில் சந்தனம் மணக்குது, என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, என்ன மணக்குது. ஹாய், வெல்கம் பேக். இப்போ நம்ம தமிழாவதுக்கு போய் கொண்டோம் சொல்லி கொண்டோம். இப்போ கப்பத்துல தாண்டேக்கில் இங்கே ஒரு ஜூஸ் பார் ஒன்று இருக்கு. இங்கே வந்து ப்ரைஸ்லாம் நல்ல குறைவாக இருக்குது, அதே சமயம் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே ஃபேமஸான சிங்கள ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும். லைக் ரொட்டியும் போல் சம்பல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். செய்வாங்க, உள்ள போய் பார்ப்போம். அப்படியே மைக்கு கட்டு. நம்ம இப்போ போய்கொண்டிருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு கேண்டீன் நுரலியா சைட்ல ஃபுல்லா ரெண்டு பக்கம் மரங்களோட ஒரு நல்ல குட் ஃபீலோட தான் இருக்குது. பார்க்கல உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை தரும், ஒரு மன அமைதி, ஒரு பீஸ் ஒன்று தரும். பாருங்க.
பயணத்துல பேச துவங்குவோம். இப்ப நம்ம போய் இப்ப நெருங்கி இருக்க இடம் வந்து பாலம்பட்டார் அம்மன் ஆலயம். இது விசேஷம் என்னன்னா, இந்த கோயில்ல வந்து வருஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு உற்சவ நடைபெறும். நீங்க பார்த்தாலே தெரியும், ஃபுல்லா காடு, ஒரு முழுக்க முழுக்க ஒரு இயற்கைக்கு நடுவுல இந்த அம்மன் வீட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து பாரிய அளவுல பக்தர்கள் எல்லாம் வந்து இந்த விழாவெல்லாம் சிறப்பித்து வைப்பாங்க. இப்ப காட்சிகளை நம்ம பார்ப்போம். ஓகே, சரி. இப்ப என்னன்னா, இந்த கோயில சிறப்புகள் வந்து அந்த உற்சவ திருவிழா டைம்ல இந்த அளவு குத்துற, காவடி எடுக்கிறது, இந்த தூக்கு காவடி, துலா காவடி, இந்த மாதிரி நிறைய விதமான நேர்த்திக்கடன்களோட பக்தர்கள் வந்து நடைப்பயணமாகவும் சரி, வாகனங்களையும் சரி வந்து அவங்களோட நேர்த்திக்கடன்களை கொடுத்து இந்த விழாவை சிறப்பிப்பாங்க. இப்ப நம்ம அடுத்த காட்சி பயணங்களை தூங்குவோம். போலீஸ்காரா கழிக்கிறாங்க எதுக்குள்ள பாரு. ஓட்டமே நம்மளே தான். இந்த கோலத்துல ஒரு நாள் நம்மளாவதுக்கு வந்ததில்லை. இல்ல. ஓகே, நாம இப்ப வந்துட்டோம். அருள்மிகு பத்ரகாளி அம்மன் மற்றும் கோணேச கோயில் போன்ற புண்ணிய ஸ்தலங்கள் இருக்க இந்த திருவண்ணாமலையில ஆதி கோணேஸ்வரர், கோணேஸ்வரர் இன்னொரு பிரதிபிம்பமான ஆதி கோணேஸ்வரர் கோயில் நோக்கி பயணித்து கொண்டிருக்கோம். இப்ப நம்ம கோணேஸ்வரர் கோயிலுக்கிட்ட நெருங்கி கொண்டிருக்கோம். இப்ப நம்ம அந்த பாதையில அழகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வாங்க. சரியா? இதுக்கு அங்காலதான் வயல் இருக்கு, பாக்கலாம். ஓகே, சரி. நாம இப்ப கோர்சு கோயிலுக்கிட்ட நெருங்கி வந்துட்டோம். இப்ப கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கோபுர தரிசனத்துல இருந்து நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்துட்டாங்க. நான் இந்த கோயிலுக்கு கம்பல் அடிக்க வந்திருக்கேன். சாமியா ஒரு நாள் வந்ததில்லை.